ஹலோ விவோஸ், வணக்கம். நீங்கள் செடி வளர்க்குறதுல ஆர்வம் உள்ளவர்களா? மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்களா? பூச்செடிகள் வளர்க்குறதுல ஆர்வம் உள்ளவர்களா? ஆர்கானிக் காய்கறிகள் வளர்ப்பதில் ஆர்வம் இருக்கா? இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? போட்லக்கா பிளான்ட்ஸ், அதாவது டேபிள் ரோஸ் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இதற்கெல்லாம் ஒரே இடத்துல விடை கிடைக்க போகுது. நம்ம கார்டன் ஃப்ளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய கார்டனில் இருக்க பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் வீடியோ, அதனால் உங்களுக்கு ஒரு ரோஸ் காட்டி உங்களை வரவேற்கிறேன். இதெல்லாம் என்னுடைய தோட்டத்தில் உள்ள போட்லக்கா ஃப்ளவர்ஸ். பன்னீர் ரோஸ் பாருங்கள், க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். காந்தாரி மிளகாய் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளவு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணுன்னு ஆர்வப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல் கார்டன் ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இவர் தான் என்னோட உற்ற நண்பன். இது என்னுடைய வீட்டுக்கு பின்புறம் உள்ள மரங்கள், கொய்யா மரம். ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை மரங்களும் இங்கே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அத்தியாவசியமான மரங்களை நட்டு வளங்க. பாருங்கள், நெல்லிக்காய் மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, வாழை மரங்கள் இருக்குது, தென்னை மரங்கள் இருக்குது. இது அல்லாமல் பூச்செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ், போட்லக்கா ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி நிறைய செடிகளை பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கார்டன் ஃப்ளிக்ஸ் சேனலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கான செடிகளை எப்படி பதியம் போட்டு நாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஃபுல்லும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம எப்படி நட்டு வளர்த்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த போட்லக்கா செடிகள் வளர்த்தி எப்படி தோட்டத்தை அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த வீட்டை சுற்றிலுமே செடிகள் தான் வச்சுருக்கேன். நான் ஃபுல் செடிகளையும் உங்களுக்கு காட்டலை, ஒரு சில செடிகளை மட்டும்தான் காட்டியிருக்கேன்.
இந்த கத்திரி செடியெல்லாம் நானே விதை போட்டு உருவாக்குனது தான். கத்திரி நாற்றுக்கள் எல்லாமே நானே தயார் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஆர்கானிக் காய்கறிகள் வீட்டில் வளர்த்து பயன்பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம கார்டன் ஃப்ளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். விதைகள் மூலம் எப்படி பூச்செடிகள் வளர்க்கலாம்? டெய்சி பூக்கள், டாலியா பூக்கள், டேபிள் ரோசஸ், செவ்வந்தி பூக்கள், சாமந்தி பூக்கள், ரோஸ் பிளான்ட்ஸ், பால்சம் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பூக்கள் வளர்க்குறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தாங்க. இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் பதியம் போட்டு வச்சுருக்கிற எல்லா செடிகளையும் உங்களுக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.